A look into Stephen Hawking's brain, neurobiological activity, the science and neurobiological behavior of Stephen Hawking's brain. மூளையின் செயல்பாடுகள் பற்றி தான் நாம் பேச போகிறோம். எதுக்கு நாம் இதெல்லாம் பேசணும், என்ன அவசியம் இருக்குது? Why we want to understand, why we want to know about the neurobiological behaviors or activity of Stephen Hawking's brain. What is the benefit in that? ஸோ நம்ம என்ன இதில் தெரிஞ்சுக்க போகிறோம், அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? Why? What is the reason? One thing you have to understand. If you want to become genius, you have to think like genius. Genius are not genetics. It's all about mechanics. ஜீனியஸ் எல்லாம் ஜெனட்டிக்காகவே பிறக்கிறதில்ல. எப்படி நாம் அந்த உயர் நிலைக்கு செல்வது? இதனால் இங்கே நீ ஒரு அறிவுபூர்வமான சிறந்த மனிதனாக, ஒரு உயர்ந்த மனிதனாக ஆகணும் அப்படின்னா ஒரு ஜீனியஸ் எப்படி ஆகிறாங்க, ஒரு விஞ்ஞானி எப்படி உருவாகுகிறார், அவரின் மூளையின் செயல்பாடுகள் எதுவாக இருக்கும், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமா you can also become like a genius. You can think like a scientist. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் எப்படி அதை பார்க்கிறேன். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்பவர் யூகே, யுனைடெட் கிங்டமில் பிறந்தவர். 1942 17வது வயசில் பிஏ டிகிரி, பிஏ ஃபிசிக்ஸை முடித்தவர். அவர் முழுக்க தன்னுடைய கவனம், படிப்பு எல்லாமே ஃபிசிக்ஸை பற்றி தான் இருந்தது. அவருடைய 21வது வயதில் கிட்டத்தட்ட அவருக்கு மோட்டார் நியூரான் டிசீஸ் அப்படின்னு அட்டாக் ஆகுது. அப்படி அட்டாக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய உடல் உறுப்புகள் செயல் இழக்குது. கை கால்லாம் வேலை செய்ய முடியாது, பேச முடியாது. அந்த அளவுக்கு உடல் செயல்பாடுகள் இழக்க நேரிடுது. ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், இங்கே யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். பட் ஹி நெவர் கிவ் அப். அவர் விட்டு கொடுத்தாரான்னு கேட்டால் இல்லை. ஹி அஃபெக்டட் பை மோட்டார் நியூரான் டிசீஸ், பட் ஹி நெவர் கிவ் அப். அவர் விட்டே கொடுக்கல. தன்னுடைய மூளையை வைத்துக்கொண்டு மேலும் அவர் ஆராய்ச்சியில் இறங்கினார். 21வது வயசுக்கு மேலே கொஞ்சம் அவருடைய உடல் செயல்பாடுகள் குறைந்து விட்டது. ஆனால் மூளையின் செயல்பாடுகள் இறக்கவில்லை. அவர் உட்கார்ந்த இடத்திலேயே எதை பற்றியெல்லாம் ஆராய்ந்தார் அப்படின்னா, he researched about the cosmology, Big Bang theory, gravity, theory of relativity. இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறார். குவாண்டம் மெக்கானிக்ஸ், பேரலல் வேர்ல்ட்ஸ், இதை பற்றியெல்லாம் அவர் ஆராய்ச்சி பண்ணுறார். பிளாக் ஹோல்ஸ். அவர் எண்ணற்ற அவார்டு வாங்கியிருக்கிறார். நிறைய அவார்ட்ஸ், நிறைய விதமான பாராட்டுகள் உலகில் நிறைய யூனிவர்சிட்டிஸில், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, உலகில் இருக்கக்கூடிய அனைத்து யூனிவர்சிட்டிஸும் அவரை பாராட்டியிருக்காங்க. பிகாஸ் இஸ் ஜீனியஸ் திங்கிங். அவர் உட்கார்ந்த இடத்துலையே அவர் சிந்தித்த முறை பார்த்தீங்கன்னா உயர்ந்தது. அந்த சிந்தனை நமக்கு தேவையான்னு கேட்டால் அவசியம். என்ன அவர் சிந்தித்தார்? அவருடைய முழுக்க அவருடைய சிந்தனை எதுவாக இருந்ததுன்னா காஸ்மாலஜி. இஸ் ரிசர்ச் கம்ப்ளீட்லி அபவுட் காஸ்மாலஜி ஆன் ஹோல் யூனிவர்ஸ், பிளாக் ஹோல்ஸ். இதை பற்றியே தான் நினச்சிட்டு இருப்பார். இதை பற்றியெல்லாம் அவர் நினைக்கார், நமக்கு என்ன கிடைக்க போகுது? What is the use of this research? He think like that. He research all these things. What is the benefit for me? You can learn from that. The way of thinking. எப்படி அவர் சிந்திக்கிறார், அவருடைய மூளையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது. ஒரு இடத்துலையே இருந்துட்டு அவர் உலகத்தை பற்றி மட்டும் இல்லை, பேரண்டங்களை பற்றி. பேரண்டம்னா என்ன? தட்ஸ் அ காஸ்மாலஜி. பேரண்டங்களை பற்றி, அண்டங்களை பற்றி ரொம்ப விரிவாக சிந்திக்கிறாரு, ஆராய்ச்சி பண்ணுறார்.
அந்த ஆராய்ச்சி எல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காஸ்மாலஜிங்கும் போது அண்டவியல் எப்படி வந்து இந்த அண்டம் உருவாகுகிறது, அது எப்படி உருவாது, வாட் இஸ் த பிக் பேங். காஸ்மாலஜி பிக் பேங் தியரியில நியரஸ்டா ஒரே மாதிரியான தியரி தான். குவாண்டம் மெக்கானிக்ஸும் அதோட ரிலேட்டடானதான். பிக் பேங் தியரி எல்லாம் வந்து எப்படி வந்து இந்த பிரபஞ்சம் உருவாகுது, காஸ்மாலஜி எப்படி வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து அடுத்த நிலைக்கு உருவாகுது, வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் திஸ் காஸ்மாலஜி, ஹவ் இட் ஒர்க்கிங், அதை பற்றி அவர் சிந்திக்கிறார். உட்கார்ந்த இடத்துல இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டால், இங்கே தான் வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த neurobiological behavior of the brain. You can also become like a genius and scientist, it's possible. அப்போ உனக்கு உன்னுடைய நியூரான்ஸ், யுவர் நியூரான்ஸ், there are billions of neurons in the brain. We are using all these neurons? No. That's the problem of humans. நார்மல் ஹியூமன், நாம நார்மலான மனிதன் எதை பற்றி நாம் சிந்திப்போம் அப்படின்னு கேட்டால், சாப்பிட்றது, தூங்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அப்புறம் ஏதாவது வந்து வாழ்க்கையை இப்படியே சுலபம் நடத்திட்டு அப்படியே போயிடலாமா அப்படின்னு சிலர். வேறு சிலர் எதையுமே சிந்திக்காமல் சுத்தமாக வந்து நேரத்தையும் காலத்தையும் சும்மாவே கடத்திடுறது. எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்கிறோங்கிறத பற்றி எந்த வித சிந்தனை இல்லாமையே வாழ்ந்து இறந்து விடுவது. இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க துறையில் ஏதாவது அவங்க வந்து டெவலப் ஆகணும், ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றி நினச்சி ஒரு வசதியான மனிதனாக மாறுவது, ஒரு பொலிட்டிஷியனாக ஆகிறது, ஒரு நல்ல ப்ரொஃபஷனுக்கு போகிறது, ஒரு நல்ல ஜாப் போகிறது, நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகிறது, நல்ல மேனேஜர் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு அதுவும் ஒரு விதமான உயர்நிலை. பட் தீஸ் ஆர் ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு லைக் அ சயின்டிஸ்ட். அதாவது 160 ஐக்யூ சொல்லுவாங்க, 160 ஐக்யூ. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸோடத்தையும் 160 ஐக்யூ. மிக மிக அதிகமாக சிந்திக்கக்கூடிய மனிதன். இந்த லிஸ்ட்டில் இவர் வந்து கிட்டத்தட்ட 2வது 3வது ஆள். நிறைய பேர் இருக்கிறாங்க, இவருடைய ஐக்யூ மிக மிக உயர்ந்தது. ஏன்? அவருடைய சிந்தனை மிக மிகவும் உயர்ந்தது. நம்மளோட நியூரான்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால், நம்ம பிரெயின் நியூரான்ஸ் நம்ம வந்துட்டு நீ சாப்பிட்றத பற்றி யோசிச்சேன்னா அந்த லெவலுக்கு மட்டும்தான் யோசிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னுடைய சிந்தனை கீழ் அளவில் இருந்தால் அது அந்த லெவல்லையே தான் சிந்திக்கும். நியூரான்ஸ் கேன் கனெக்ட் டு அதர் நியூரோ கார்டெக்ஸ். இட்ஸ் பாசிபிள். யுவர் நியூரான்ஸ் கேன் கனெக்ட் டு த நெக்ஸ்ட் ஹியூமன்ஸ் ஆல்சோ. இட்ஸ் பாசிபிள். இன்னொரு மனிதனை கூட உன்னால் கனெக்ட் பண்ண முடியும். நியூரான்ஸ் கேன் கனெக்ட் டு த 5 elements. Neuron can connect to the cosmic energy. It's possible. Neuron can connect to the dark energy. It is possible. But we are not using billions of neurons. We are not using. Only 2% of intelligence we are using. We are using only 2% of mind. என்ன? ஆனால் ஒரு scientist, how much percentage a brain is using for a scientist? 18%. நீங்கள் வந்து பயிற்சி பண்ணா, பயிற்சினா எப்படி? நீ இந்த சாதாரணமாக சிந்திக்கிறதெல்லாம் விட்டுட்டு உயர்ந்த அளவுக்கு சிந்திக்கணும். இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் உட்கார்ந்த இடத்துல உடம்பு முடங்கி விட்டாலும் தன் மூளையை வந்து எப்படி யோசிக்கிறாரு, எங்கெல்லாம் யோசிக்கிறாரு, எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாகியது, எப்படி வந்து இந்த பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு. பிக் பேங் தியரினா என்ன அப்படின்னா, அதாவது முதல் சிங்குலாரிட்டியிலிருந்து எப்படி இத்தனை அண்டங்கள், இத்தனை கிரகங்கள், நாம இங்க இப்போ இருக்கிறது எங்க இருக்கோம்? பூமி. பூமி எங்க இருக்கு? சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் எங்க இருக்கு? மில்கி வே கேலக்சி. மில்கி வே கேலக்சி எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல இருக்கு. இந்த ஸ்பேஸ், இந்த மாதிரி மில்கி வே கேலக்சி மாதிரி எத்தனை கேலக்சிஸ் இருக்கு? There are lot of galaxies in this universe. அப்போ நம்மளோட மைண்ட் அந்த அளவுக்கு நாம சிந்திக்க பழகணும்னா என்ன, நமக்கு
அதாவது ப்ராட் மைண்ட். யூ நீட் அ ப்ராட் மைண்ட். நம்ம நியூரான்ஸை வந்து பெரிய அளவுக்கு இழுக்க முயற்சி பண்ணோம்னா அது ரொம்ப பெருசாக சிந்திக்கும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. அது வந்து நெட்டு மாதிரி, இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் அ நெட். யூ கேன் எக்ஸ்பேண்ட், யூ கேன் எக்ஸ்பேண்ட் ஸ்பேஸ், யூ கேன் எக்ஸ்பேண்ட் த ஸ்பேஸ். அது பண்ண முடியும். த சேம் ஸ்பேஸ் இட்ஸ் இன் யோர் மைண்ட் ஆல்சோ. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த மைண்டில் இருக்க ஸ்பேஸை நீ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள். ஸோ உன்னுடைய மூளையில் இருக்கக்கூடிய அறிவையும் அறிவுத்திறனையும் நீ விரிக்க முடியும். இதைத்தான் வந்துட்டு சுவாமி விவேகானந்தர் சொல்றார். டிவினிட்டி இஸ் ஆல்ரெடி மேனிஃபெஸ்டட் வித் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். The same divinity is inside you also. That divinity we call the space, dark matter, dark energy, or a God. That's inside you also. You can expand your divinity much bigger. It's possible. So your neurons can connect to the dark matter and your neurons can expand your energy. It's possible. அப்போ நாம வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்துக்கிட்டு நம்ம சாதாரண அளவில் யோசிச்சோம்னா நம்ம பிரெயினு பெரிய அளவுக்கு போகாது. இட் won't expand. If you think shorter, your mind become shorter. If your mind think bigger, the neurons try to expand. It will expand. So இதை நாம செய்யறதே இல்லை. We have a billions of neurons. We are not using. If we use the billions of neurons, you can become more intelligent, more than the scientist also. So நாம you are not using your own brain. So Stephen Hawking என்ன பண்றார்? He thinking about the black holes. He proved about the black holes. There is nothing in the black hole. Black hole ஒன்றுமே இல்லை. கரும் துளை. என்ன நம்ம மில்கி வே கேலக்சியில் மத்திய பகுதியில் என்ன இருக்குது? What is in the center of Milky Way galaxy? Black holes. What is in the black hole? Nothing is in the black hole. The light also can't stay there. There is nothing in the black hole. ஸோ அந்த கரும் துளையில் எதுவும் இல்லை, எதுவும் இருக்க இயலாதுன்னு சொல்லி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ப்ரூவ் டு திஸ் வேர்ல்ட். இதுபோல் குவாண்டம் மெக்கானிக்ஸாக இருக்கலாம். தென் வந்து மைக்ரோ மேக்ரோ யூனிவர்சஸ், மேக்ரோ வேர்ல்ட்ஸ், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய சிறு சிறு கேலக்சிஸு, சின்ன சின்ன கரும் துளைகள், இதை பற்றியெல்லாம் வந்து அவர் பெரும் ஆராய்ச்சி செய்துள்ளார். அதையெல்லாம் வந்து அவர் வந்து உட்கார்ந்த ஒரு மனுஷன் உட்கார்ந்த இடத்துலையே அவரோட நியூரான்ஸை, அவரோட பிரெயினை அவர் சிந்திக்கிறார். நீ சிந்திக்க சிந்திக்க உனக்கு ஃபிலாசபிக்கலா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபிலாசபிக்கலா you can understand the mechanism of the cosmology, how it works, எப்படி வேலை செய்யுது, என்ன, how it works. Slow by slow you can get the answer from the dark matter. It's possible. Akashic record, how we are using internet, you know, நாம எப்படி வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்றோம் இல்லையா, million of data and billion of data in the internet. Same like that, there is an Akashic record or Akashic field that's bigger than the internet. அந்த ஆகாச ஃபீல்டில் நீ எதையெல்லாம் நினைக்கிறையோ அதை நீ பெற இயலும். இந்த வின் என்பது சாதாரண சக்தி அல்ல. நீ இங்கிருந்து அதை சிந்திக்கும்போது you can connect to the Akashic field in the meditation. You have to understand why. ஏன் சித்தர்கள் மகா ஞானிகள் எல்லாம் அதாவது தவம் செஞ்சு தியானம் செஞ்சு என்ன பெரிய பெரிய விஷயத்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் என் சொந்த வாழ்க்கையில் நான் வந்துட்டு when I am doing meditation, I connected to the Akashic field. I am connected to the cosmic energy. When you connect to the cosmic energy, when you connect to the Akashic field, you get all the answers. In my personal experience, I learned from the nature, from the universe,
When you try to do the meditation, your whole neuron slowly it will connect to the dark matters, and slowly it connected to the cosmic energy and akashic field, and you can get the higher level of consciousness. It's possible. From the higher level of consciousness, you get the answers. So when you do the meditation, நீ மெடிடேஷன் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது, நீ வந்து you get that all the answers. நீ வந்து முழுசா அதை யூஸ் பண்ணிக்க முடியும். You can use all the billion of neurons. It's possible. You have to understand. See how Stephen Hawking, he affected by motor neuron disease. நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் அவருடைய மூளையை எப்படி உபயோகிச்சார்? தன் உடலெல்லாம் செயல் இழந்திருந்தாலும் என்ன அவருடைய புத்தி, he used his own neurons to understand the universe, to understand the cosmology, by constantly thinking about the universe. What do you think? You become like that. So நீ என்ன ஆகணும்? நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய். What do you think? You become like that. So he thinks constantly about the universe, Big Bang theories, and black holes. He always think about the quantum mechanism. What is quantum mechanism? How the atoms work. எப்படி வந்து atoms, cells work ஆகுது. Protons and electrons எப்படி work ஆகுது. What is the mechanism of protons, electrons and neutrons? There are these subatomic particles இருக்கலாம். அதை விட macro level, micro level subatomic particles are there. If you think about, நீங்க நுணுக்கமா யோசிச்சீங்கன்னா, if you think about tiny particles, your neurons will go tiny level. You have to understand. நல்லா புரிஞ்சுக்கணும். Same like that, if you think about this universe, this cosmology, it's so big, it's so broad, your mind will expand. If you think about a Big Bang theory, or if you think about Milky Way galaxy, you are expanding your mind. You are not in the boundary, you are not in the body. இந்த உடம்புல நீ இருக்கிறது இல்லை. You are not bounded by the body. When you think about the Milky Way galaxy, or you think about the dark matter, you are not bounded from this mind or this body. இதை நீ வந்து விரிக்கும் போது என்ன ஆகுது? உன்னுடைய மனசை விரிக்கும் போது your mind also expanding big size. Then you get all the answers. If you think about water, நீ தண்ணியை பற்றி நினைத்தால், you can know about the knowledge of water. நீ தண்ணியை பற்றி நினைச்சா அந்த தண்ணியை எப்படி உபயோகம் பண்ணலாம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். If you think about water, you have the knowledge how to use the water. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எதையை பற்றி நாம் நினைக்கிறோமோ அதை எப்படி நாம் உபயோகிக்கலாம். So if you think about this cosmology, you get the knowledge of cosmology. You get the energy of cosmology. So you have to use the neurons and brain. This is the activity, neurobiological activity of Stephen Hawking. எப்படி வந்து ஒரு இந்த நியூரான்ஸ், ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் மூளை எப்படி செயல்படுகிறது என்றால், உன்னை பற்றி அவர் நினைத்து அதை துதித்து அதை பற்றி நினைச்சு என்ன ஒன்றை நினைத்து கொண்டே இருக்கும்போது நாம் அதுவாக மாறுவோம். அதற்கான பாதைகள், பதில்கள் எல்லாம் கிடைக்கும். If you constantly use your brain, if you constantly train your mind, your neurons slowly will connect to the entire universe. It's possible. But nowadays, இந்த இப்போ இருக்கிற காலம், we are discovered about protons, electrons, neutrons. We are talking about the Big Bang theory or black holes, everything. இதெல்லாம் வந்துட்டு செவி வழி ஞானம். We are hear something. We are learn something. But you have to understand. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ன பதில சொன்னார்?
He said, there is no God. Where all this creation came from? Something is behind this whole universe. Where how this all creation, where it created, how it started, where it begins. Let us enjoy this creation. Let us love this creation. Don't predict. Don't build. These are unnecessary things. You have to understand. This is a wonderful device and wonderful creation created by this nature. இன்னைக்கே உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, நீ என்ன எதிர்காலத்தை பற்றி என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? நமக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நாம் இங்கே சர்வைவ் பண்ண முடியுமான்னு. ஏன் அந்த அளவுக்கு நம்ம கெடுத்துட்டு இருக்கோம் இந்த பூமியை? நம்ம வீட்டில் இங்கே வேலை பார்க்க வேண்டியது, நம்ம குடும்பத்துக்கு நாம் வேலை பார்ப்போம். அவன் எவனோ எங்கேயோ இந்த ஒட்டு உலகத்தையும் கெடுத்து குட்டிச்சவரு பண்ணிகிட்டே இருப்பான். நம்மளும் இது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த உலகத்தை ஒரு புறம் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க.